தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் 2026ல் தவேக தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த ஒரு 10 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். 29 வயசுக்கு மேலே இருக்கிற பட்டதாரி இளைஞர்கள், அதாவது அந்த பிஏ, எம்ஏ, இந்த மாதிரி பிஇ இவங்கெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மாதம் 4000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் டிப்ளமோ படித்து வேலை இல்லாமல் இருக்காங்கள, அவங்களுக்கு மாதம் 2000 சொல்லியிருக்காரு. அப்புறம் மதிப்புமிக்க மகளிர் திட்டம்னு சொல்லி 60 வயசுக்குள்ள பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு 2500 ரூபா சொல்லியிருக்காரு. அது குறிப்பிட்ட பர்டிகுலர் ஒவ்வொரு பெண்களுக்குமா இல்லை ரேஷன் கார்டில் உள்ள பெண்களுக்கா என்னங்கிறது சரியாக தெரியல. இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஆள் எடுக்கிறாங்கள, அது சரியான நேரத்தில் நடத்தப்படும், அதாவது டைம் டேபிள் கொடுத்து இந்த நேரத்தில் இப்படி தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வாக்குறுதியாக சொல்லியிருக்காரு. அப்புறம் பிறக்கும் குழந்தைகளுக்கு, தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா குழந்தைகளுக்குமே தங்க மோதிரம், ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் போடுறதா சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வெல்கம் போனஸ்ன்னு சொல்லி, அதாவது வெல்கம் பரிசுன்னு சொல்லி அது ஒன்று சொல்லியிருக்காரு. தங்க மோதிரம் ப்ளஸ் அந்த வெல்கம் பரிசு ரெண்டுமே தரதாக சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்தது அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா கலைஞர் ஆட்சியில் நகர பேருந்துகளுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு இலவச பயணமாக இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அனைத்து பேருந்துமே, எல்லா பஸ்ஸுலேயுமே, நீங்கள் திருச்சியிலேருந்து மதுரை, மதுரைலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை, நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் சரி பெண்களுக்கு இலவச பயணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ இது சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இப்போ இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பேங்க்கில் போய் பணம் கேட்குறது, பணம் கேட்டால் செக்யூரிட்டி கேட்குறாங்க, அவரை தெரியுமா இவரை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இனிமேல் இளைஞர்கள் தொழில் தொடங்கணுன்னா நீங்கள் செக்யூரிட்டியே கொடுக்க தேவையில்ல. அதாவது பிணையம்னு சொல்லுவாங்க, ஏதாவது செக்யூரிட்டி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஆளோட ரெக்கமெண்டேஷன் தேவை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தேவையில்லை. இளைஞர்கள் நேரடியாக பேங்க்கில் போய் தொழில் தொடங்கினா 25 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உயர்கல்விக்கு, ஹை எஜுகேஷனுக்கு 20 லட்ச ரூபா வரைக்கும் கல்வி கடன் தரதாக சொல்லியிருக்காரு. அதுவும் செக்யூரிட்டி இல்லாமல். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து இந்த தமிழ்நாட்டில் வேலை தராங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த தனியார் ஐடி கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, இந்த மாதிரிலாம் எல்லா ஆளுங்களையும் எடுப்பாங்க. குஜராத்து, மலையாளி, எல்லா ஸ்டேட்லேருந்து ஆள் எடுப்பாங்க இல்லையா. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு 75-80% வரைக்கும் தமிழ்நாட்டு ஆளுங்களை எந்த கம்பெனி எடுக்குதோ அந்த கம்பெனிக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க. ஜிஎஸ்டியில் சலுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மின் கட்டணத்துலேயும் சலுகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி ஏதோ கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஃபேமிலி, குடும்பத்துக்கு ஒரு 6 சிலிண்டர், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு பட்டு புடவை அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி இவங்களுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்தது சுய உதவிக்குழுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 100% மானியம், 100% மானியம் சுய உதவிக்குழுக்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்காரு.